விசுவாசிங்க. நீங்கள் திரும்ப திரும்ப இந்த சத்தத்தை கேட்கும்போது இந்த ஜெபம் முடிகிற வரைக்கும் சொல்லுங்கள் அந்த பிரச்சனையை பார்த்து, இது எனக்கு தான் பெருசு, என் பிள்ளைக்கு தான் பெருசு, என் குடும்பத்திற்கு தான் பெருசு, ஆனால் ஆண்டவருக்கு இது காரியம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல மோவாப் என்கிற ஒரு மிகப்பெரிய ராஜா ரொம்ப ட்ரபிள் பண்ணிட்டே இருந்தார் இந்த ராஜாவை. அதனால 3 ராஜாக்கள் சேர்ந்து அந்த மோவாப் ராஜாவை அப்படின்னா ஜெயிக்கும்படியாய் போறாங்க. போற வழியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இவங்களுடைய ஆடு மாடுகள் குதிரைகள் இவர்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாமல் போயிட்டு, அப்படின்னா ஏற்கனவே ஒரு பிரச்சனை. ஸோ அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக இவங்க போறாங்க. போற வழியில் இன்னொரு புது பிரச்சனை அவங்களுக்கு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார், இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்காலை வெட்டுங்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும், இது கர்த்தரின் பார்வைக்கு காரியம். அப்போது இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏற்கனவே ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை தீர்க்கலான்னு போகும்போது இன்னொரு பிரச்சனை. அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் கடந்து போகலாம். ஏற்கனவே ஒரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை எனக்கு தேவையா, இப்போ திரும்பவும் இந்த மறுபடியும் இந்த பிரச்சனையா, நான் எத்தனையத்தான் தாங்குவேன், நான் எத்தனையத்தான் சகிப்பேன், நான் எத்தனையிலேருந்து தான் நான் விடுதலை ஆவேன் அப்படின்னெல்லாம் அவங்க மனசு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு ஊழியக்காரர் மூலமாக நேருக்கு நேர் பேசுகிறாரு, மகளே இது அற்ப காரியம், மகனே ஆண்டவருடைய பார்வைக்கு இது அற்ப காரியம், சீக்கிரமாக நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். எனக்கு தான் ரொம்ப பெருசாக தெரிஞ்சு என் ஆண்டவர் அதை ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாரு, ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டாரு அப்படின்னு நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இதே போல இவர்கள் செய்த உடனே வேதம் சொல்லுகிறது, அதே போல தண்ணீரால் ஆண்டவர் நிரப்ப பண்ணினார், ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். அந்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ஜெயத்தை தருவேன். இந்த சத்தியத்தை நிறைய பேருக்கு ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாருக்கும் அனுப்பி அவர்களுக்கு சொல்லுவோம், என் கர்த்தருக்கு அது லேசான காரியம். வியாதியாக இருக்கிறவர்களுக்கு சொல்லுங்கள், பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்க, அற்ப காரியம், லேசான காரியம், உமக்கது லேசான காரியம், லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். பலன் உள்ளவன் பலன் அற்றவன், பலன் உள்ள